కనకల్లా కరెక్ట్ గా ఉంది కదా. இந்த கோட்டுக்கு போனா நம்ம பக்கம் பக்காவா இருக்கு. ఇక్కడ చూడండి, మన లాభాల ஒரு ரூபா கூட கம்மி ஆகக்கூடாது. ஒரு பைசா கூட முந்தியும் இல்ல பிந்தியும் இல்ல, எல்லாம் பக்காவா இருக்கு. அவன் எப்படி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியுது. வர வர வர. ஓகே ஓகே. தூக்கி எறிங்க அவன் மூஞ்சில. എന്താ വിചാരിച്ചോണ്ടിരിക്കുന്നേ? എന്നെ കണക്ക് ഇത് 25 கோடி லாபத்தை எப்படி நீங்க நஷ்டம் சொல்லுது? లాస్ని కాటామ ఇక్కడ చూడండి. உங்களுக்கு ఏ மேலே என் கம்பெனி மேலே டவுட் ఉంటే కంపెనీ ఆడిట్ இருக்காங்க, கேட்டுக்கோங்க. மாடு கத்தவே மாட்டேங்குது. ச்சே அம்மா அம்மா, என்ன பாப்பா? மாடு கத்தவே மாட்டேங்குது. தாத்தா வாங்கி கொடுத்த மாடு தானே? தாத்தாக்கே ஃபோன் பண்ணி தர, தாத்தாவே கத்த சொல்லு. இந்த கம்பெனில போன். எந்த அது? ஹலோ, மாடு மாதிரி கத்துங்க தாத்தா. நான் அக்கவுண்ட்ஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கேம்மா. இப்பவே கத்துங்க தாத்தா. அப்புறமா கத்துறம்மா. இப்பவே கத்து தாத்தா. சரிம்மா, ஒரு நிமிஷம் லைன்ல அப்படியே இருமா. வா ఏమి సార్ மாடு மாதிரி கத்துறீங்க? இல்ல சார், என் பேத்தி மாடு மாதிரி கத்த சொல்லிச்சு, அதான் கத்தினேன். ముందు కణకి చెప్పండి సార్. చెప్తాను సార్. மாடு மாறு கத்துனீங்களா? கணக்க சொல்லியா? மாடு இப்ப மாறு சொல்ற பாருங்க சார் கணக்கு. சார், நம்ம கம்பெனி ஆண்டு விழாவை 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டாடினதுக்கு ஒரு கோடி ரூபாய் தான் செலவாச்சு. ஆண்டு விழாவுக்கு 1 கோடியா? அப்புறம் அடுத்தது கம்பெனில டீ, வடை, பஜ்ஜி, சொச்சி சார் இப்போ நமக்கு பச்சு வருமா? எல்லாம் கணக்கு காட்டுன்னு இது பொய் கணக்கு தான் யாத்திரையா. அப்படியா? கணக்கு చెప్పండి சார். இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட கணக்குல வெறும் 3 கோடி ரூபாய் மேல போச்சு. எந்த அது தின்னான் 3 கோடியா? என்ன ஜென்மங்க இவங்க? ബ്രോ നീ അടങ്ങിയിരി. அடக்கிட்டேன். നിങ്ങൾ പറയുന്നതെല്ലാം ചീറ്റിംഗ് കണക്ക്. ഇന്നലെ നിങ്ങളുടെ കമ്പ്യൂട്ടറിൽ ഒറിജിനൽ കണക്ക് എടുത്ത് பாருங்க. அதான் காலையில கம்ப்யூட்டர் ஆன்ல இருந்துச்சா? ஒரிஜினல் கணக்கு எடுத்துக்க. இப்போ சூடு எப்படி சமாளிக்கிறேன்? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹாய். ஹலோ. ஹாய். எனக்கு എടോ திரும்புற சொட்ட. ഡോ നീ എനിക്ക് தான் பிஏ. இருங்க ஒரு நிமிஷம் உரசிட்டு வந்துடுறேன். ഇങ്ങോട്ട് വായാ. கணக்கு சொல்லலாம். கணக்கு பண்றேன். அவളുടെ അടുത്ത് എന്താ? பெரிய முதலாளி, இதுக்கப்புறமா நம்ம கணக்கு வழக்கெல்லாம் கேட்கறது தப்புன்னு நான் நினைக்கிறேன் முதலாளி. എന്തോടാ ഇത്? അവൾ ചിരിക്കുന്നു. அட இன்னொரு 25 கோடி போடுங்க. ബ്രോ നീ അടങ്ങിയിരി. എന്റെ 25 கோடி பணத்தை ஏமாத்தி കളകണക്ക് காமிக்கிறீங்களா? ஒரிஜினல் கணக்கு கொண்டு வந்தாலும் டூப்ளிகேட் கணக்கு கொண்டு வந்தாலும் லாஸ் எந்திரிச்சு போடா போயிட்டு. இவனுங்க எல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க முதலாளி. எந்தோடா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அவன் இந்த பேப்பர் எல்லாம் தூக்கி உங்க மூஞ்சில விட்டு எரிஞ்சா பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவன் மேல ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விடக்கூடாது. கரெக்ட்டுங்க முதலாளி. வேணும் ஒண்ணு பண்ணலாங்களா? இப்பவே நான் வந்து கடைக்கு போய் 2 பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். 2 பேருமா சேர்ந்து அவன் ஆபீஸ்க்கு போய் மூஞ்சில விட்டு எரிஞ்சிடலாம். லூஸ் ஆயிட்டியா? அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவன் எடுத்து விட்ட பைசையை நம்ம பிடிக்கணும், அதுதான் முக்கியம். ஓ, இது வலிய ஐடியாவானு. ஆமா, அவன் ஆருக்கு வேண்டிய சம்பாதிக்குத? வேற யாருக்குங்க? கட்டின பொண்டாட்டிக்கு பெத்த பிள்ளைக்குந்தா. அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் தூக்கிட்டா என்ன மூளை? இந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க. இந்த மாதிரி விஷயத்த வெளியில தெரியாத அளவுக்கு ஒரு டீமை செட் பண்ணு. விஷயம் வெளியே அரைஞ்சா நமக்கு பிரச்சனை. டீமை செட் பண்ணுமா? அதே முதலாளி, எந்தோடா? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதாவது ஒரு கடத்தல் குரூப் ஒண்ணு இருக்குது. யாரது? யாரது? 25 வருஷமா கள்ள கடத்தல், அந்த கடத்தல், இந்த கடத்தல், ஆள் கடத்தல் எல்லாமே செய்வானுங்க. ஆனா 25 வருஷமா அவனுக்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்கவே இல்லை. அவங்கதான் நமக்கு தேவை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்க பணத்தை ரெடி பண்ணி வைங்க. அந்த கடத்தல் குரூப்பை நான் கடத்திட்டு வர்றேன். ஓகேவா?